ரெண்டு பேரும் ஆரியல் போட்டி. யார் வின் பண்றீங்களோ? நான் இன்றைக்கு எதிர்பார்க்கல. எதையும் இன்றைக்கு நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் நான் எதிர்பார்க்கல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். வெளிநாடு போனால்மா இது நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. என்ன அதுக்கிடையில உடுப்பெல்லாம் மாத்தியாச்சு. உடுப்பு மட்டும் இல்ல, ஆளே மாத்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏனடி சாந்தி. எந்த ராதிகா? நடிகர் சரத் ராதிகா அன்னிங்க நினைச்சாலும் காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. சரி, என்னன்னு சொன்னால் மஞ்சள் கலர்லாம் நல்லா இருக்கு. மஞ்சள் காட்டு மைனா, மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. அவ லக்ஷ்மி தானே காசோட வந்துருக்கு. காசு வந்திருக்கேன். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. சரி, அக்காட பேர் என்ன? ராதிகா. ராதிகா. எந்த ராதிகா? நடிகர் சரத் ராதிகா அன்னிங்க நினைச்சாலும் நான் சத்தியமா அப்படி யோசிக்கிறேன். இன்னொரு ராதிகா யோசிச்சேன். தனியா தான் ராதிகா, வேற ராதிகாவே இல்லையா? இல்ல ராதிகா தான். இல்ல வேற இல்ல, நான் அப்படி சொல்லல. சரத்குமார் ராதிகா தவிர வேற ராதிகாவே இல்லைன்னு கேட்டேன். வேற ராதிகா இல்ல. ராதிகா வேற எதுவும் வேண்டாம். ராதிகா. சரி, ஓகே. அக்காக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பலமோட நலமோட மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துறோம். சவுண்ட் குறைங்க ப்ளீஸ், குறைக்காம. சரி, என்னன்னு சொன்னால் மஞ்சள் கலர்லாம் நல்லா இருக்கு. மஞ்சள் காட்டு மைனா. யாரை செலக்ட் பண்ண உடுப்பலாம்? இது வந்து என் தங்கச்சி. உங்களுக்கு தங்கச்சி பேர் இருக்கா? மொத்தமா குடும்பத்தை சொல்லுங்க முதல்ல. 4 பேர். 4 பேர். மொத்தமாக நான் ஒன்று, அக்கா ஒரு அக்கா ஒன்று, தங்கை ஒன்று, தம்பி ஒன்று, தம்பி ஒன்று, என்னோட சேர்த்து 4 பேர். மொத்தமாக 4 பேர். அப்பா அம்மா மொத்தமா 6 அம்மா பேர். இல்ல அப்பா இருக்கு. அப்பா மொத்தம் 5 பேர். என்ன? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு வந்து நாங்க சிக்கன் சமைச்சோம். Okay, ஆனா இந்த பக்கத்து பிறகு வந்து பர்த்டேக்குன்னு சொல்லி ரைஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இல்ல, நான் பயந்துட்டேன். நாங்க சிக்கன் சமைச்சோம், பக்கத்து வீட்டுல பிரியாணி சமைச்சோம் வேற சொல்லி நினைச்சிட்டேன். இல்ல நான் வந்து சிக்கன் சமைச்சேன். அவங்க பிரிமா ரைஸ் எல்லாம் செய்து ஸ்பெஷலா நிறைய பேர் வரபடியால உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வரவாண்டு. இல்ல எனக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னே எனக்கு தெரியாது. அப்ப சர்ப்ரைஸ். சரி, பரவாயில்ல. ஹாப்பி இல்ல? எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. சரி, அப்ப எங்களுக்கு சாப்பாடு காண்போம். சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க வந்து TNT சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா? உங்களுக்கு நாங்கள் நிறைய பரிசு கொடுக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை மறக்க முடியாம என்னதுக்கு இவ்வளவு பண்றாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஏதோ எங்கட பங்கு ரீதியாக ஏதாவது செய்யணும். நான் சரியா? ரைட். மிக்கி இதை கொடுங்கோ, கிட்ட போய் கொடுங்க. பரவாயில்ல. சரி, வேணுங்கோ, வேணுங்க. யார் நிக்கிறது உள்ள? லக்ஷ்மி தான். லட்சுமி அக்கா நிக்கிறா. என்ன லட்சுமி அக்கா என்ன கொண்டு வந்தவா? அவ லக்ஷ்மி தானே காசோட வந்து. காசு வந்திருக்கானா? சரி, இப்ப லக்ஷ்மி எவ்வளவு கொண்டு வந்துருப்பா நினைக்கிறீங்க? தெரியலையா? எண்ணி பார்க்காம கெஸ் பண்ணுவோம். என்னப்பா காசு கூட அப்பளங்கிறேன் டக்குன்னு பார்த்து சொல்லணும். என்ன ஒரு 50,000? 50,000 குறைஞ்சு போச்சு. அப்ப 50 நாங்க எடுப்போம். எல்லாம் கேட்டீங்களானே? 50 தான் கிடக்காம். 50 கிடக்கு. நான் சும்மா தான் இந்த பிள்ளை நீர் வந்து காதையே மாத்த வேண்டாம் சொல்லி போட்டுருலோ. 50 கணக்கு. அப்ப 50 தான் உங்களுக்கு. 50 நாங்களும். சரி, ஓகே. சரி, ஆளுக்கு கொஞ்சம் எடுப்போம். ஓகேயா? சரி, அதில் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சரியா? அப்ப இது உங்களுடைய பிறந்த நாள் வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களால் வாங்க முடியாது. ஏன்னால் பெண்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்ன? யாருக்கும் தெரியாது. அம்மாவுக்கும் தெரியாது, ஒத்துக்கும் தெரியாது. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சாங்க சொன்னால் கொஞ்சம் காசு கொண்டு தான் அந்த காசுக்கு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கொள்ளுங்க. அது உங்களோட பிரச்சனை. பிடிச்சதை வாங்கலாம், இல்லை பிடிச்சாக்களை கொடுக்கலாம். என்ன பிடிக்கல உங்களுக்கு? எனக்கு தெரியலாம். சரி, ஓகே. அதை நாங்களை வச்சிருவோம். சரி, உடச்சி பாருங்க. வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க. உள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி போடுவீங்க. அப்புறம் சுவாசமா இருக்கு. அடிக்கிறேன். சரி, உடைச்சிட்டா போச்சு. அதான். சரி, அப்ப கெஸ் பண்ண மாட்டீங்க. ஈஸி. கிளுங்குது பாமா இருக்குமோ? சரி, அதுல பக்கம் உடைச்சிட்டா போச்சு. என்னக்கா வந்தது? என்னது? ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். நீங்க சின்ன ஆள் தானே? அப்படிதான் சொல்லி வாங்க. நாமல் பிடிச்சிருக்கே. ரைட், சூப்பர். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைய பிறந்த நாள். ஓகே. இந்த போன 2 நாளுக்கு முன்னாடி யாருக்கு பிறந்த நாள் இருக்குப்பா? சித்திக்கே. சித்தி பக்கத்துல மெத்த வாங்கும். ஓகே, அப்ப சித்திக்கு பிறந்த நாள். கொஞ்சம் மிக்கிட்டு வா. அக்கா கொஞ்சம் வாங்க. அக்கா கொஞ்சம். ரைட். சரி, சித்திக்கு எப்போ பிறந்த நாள்? அது சரி, எனக்கு கொஞ்சம் சித்தி அணியர். அதான் சரி. என்ன பேர் அம்மாவுக்கு? கேட்கல.
சாந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அதான் ரொம்ப அமைதியா இருக்கீங்களோ? மனுஷன் எனக்கு அடிக்க போகுது ஊதாரி உள்ள. சரி ஓகே. சரி, அப்போ சித்திக்கும் முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், லேட் விஷஸ். சரி, அப்போ இன்றைக்கு அக்காட பர்த்டே கொண்டாடப்படியால் உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேசலாம். சரியா, அதையும் நாங்கள் எல்லாம் ரைட் இது கொடுத்துருங்க. சரி, அப்போ சித்திக்கு ஒன்று வந்தது, இன்னொன்று இருக்குது கிஃப்ட். அதே நாங்கள் கடைசியாக தரோம். அல்ல இப்போ தரவா வேண்டாமா? இது என்ன காலத்தில் கிஃப்ட் பண்ண சொல்கிற போலாம் நீங்கள் பிரிச்சு பார்க்கணுமோ? அது பிரிச்சு பார்க்காம நைஸாக கொண்டு ஒழிக்கிற பிளான வச்சலாம். அப்பா இந்த அப்புறம் உங்களுக்கு கொடுக்காட்டி போய் பக்கத்தில் நிற்க விடுங்க. அப்பா கொடுங்க. அப்பா பண்ணுங்க. ஆத்தியா என்னென்னு பாருங்க அப்பா. சரி வெயிட்டி. ஓகே சூப்பர். அப்பா தேங்க்யூ. ரைட். சரி, அழகான ஒரு பட்ரி கவுன். என்ன அது சோட்டின்னு சொல்லாதீங்கப்பா, இது பட்ரி கவுனாமல்லோ. எனக்கும் தெரியாது, இப்போ தெரியும். அது பேர் பட்ரி கவுனாம. ஏதோ இதை பட்ரி கவுனம். சரி ஓகே. இப்போ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். சரி, அப்பாண்ட தங்கச்சி இருக்கிற மஞ்சள் போயிட்டாவே. ஆச்சோ, நாங்கள் அவாவுக்கு கொண்டு வந்து நாங்களே. சரி, உங்களுக்கு தங்கச்சி அக்கா தான் இருக்குமே. உங்களுக்கு அக்காங்க அவன் போயிட்டான். சரி, அப்போ அவைகளுக்கு 2 கிஃப்ட் இருக்கு. அதை நீங்க பிறகு கொடுங்க. சரியா, அவையின் சார்பாக நீங்க பிறகு கொடுங்க. சரி, இப்போ சொல்லுங்க யாரு எங்களை அனுப்பின்னு சொன்னா தான் நான் உங்களுக்கு டக்குன்னு அடுத்த வருஷம் தரத்துக்கு. யாரா? யார் எங்களை அனுப்பின சொல்லுங்க. அப்பதான் அக்கா எனக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு அக்கா. இப்பதான் கேட்டு நான் உங்களை குடும்பம் மொத்தம் எத்தனை பிறகு இப்படி அக்கா கொடுத்து பண்ண தங்கச்சி. அதானப்பா இப்போ கேட்டேன் நான். நீங்க மட்டும் இல்லை ஒத்த பிள்ளை நினைச்சிட்டேன், செல்ல பிள்ளை நினைச்சிட்டேன். நாங்க 4 பேர். ஆமா, இப்பதான் சொன்னீங்க, எனக்கு தெரியாதே. பொருள் அவங்க கொடுத்துதான் நான் கேட்டிருப்பேனே, சகோதரமாக கொடுத்தேன்னு கேட்டிருப்பேனே. நான் சிங்கிள் பொண்ணு நினைச்சிட்டேன். யாரு யாரு? ஒன்று அக்கா, மற்றது தங்கச்சி. என்ன அதுக்கிடையில உடுப்பெல்லாம் மாத்தியாச்சு? உடுப்பு மட்டும் இல்ல, ஆளையே மாத்தாச்சு. மிக்கி பயமுறுத்தாத அக்காவை. சரி ஓகே, இங்க பாருங்க. சரி இங்க பாருங்க. சரி, யாரு சொல்லுங்க. யார் கொடுத்தது? இதுக்குள்ள இருக்கிற ஆளா கேக்குறீங்களா? அதுக்குள்ள இருக்கிறவங்க கேட்கல, யார் கொடுத்தனா கேட்டேன். இதுல ஒரு ஆள் நிக்குதா? அப்ப இது அது இல்ல. தாரடா இது. இவருக்கு இல்ல, மத்தவருக்கு. அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுங்க. அவளுக்கு வந்து டம்மி. சரி மிக்கி, இதை கொடுத்துருங்க அப்பாக்கு. கொடுங்க கொடுங்க. அப்பா அதை வேணுங்க. அங்க அப்பாக்கு. அப்பாக்குடா. ஐயோ கடவுளே, அவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுத்து முடிஞ்சுது. சரி வேணும். சரியா, ஹாப்பி பர்த்டே. சரி, அப்பாவுக்கும் ஒரு வேட் ஷர்ட் இருந்ததா? ஓகே சூப்பர். ரைட். சரி ஓகே. இப்போ அக்கா உங்களை சாட்டி எல்லாருக்கும் பரிசு வருது. நீங்க தான் சொல்லணும் யாருண்டு. அப்பதான் நான் கிஃப்ட் தரலாம். அதான் சொல்றேனே, அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி இல்ல, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களோ? வேற யாரடா இங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உள்ளூருக்குள்ளயோ? அதான் யாரு? யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க குடிப்பினம். யாழ்ப்பாணத்துல நான் சொல்றது. யாழ்ப்பாணத்துல என்ன ஒரு ஃபேமிலி நிக்கினம். யாரப்பா கொடுத்தீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து? நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். புள்ளே என்ன பண்ணு சார்? இது கெஸ் பண்ணுங்க காரங்க வார். கெஸ் பண்ணவா? இந்த கொஞ்சம் பாக்ஸ் எடுத்து அதே. சொல்லுங்க யாரு? எனக்கு இவரை பார்க்க தான் சிரிப்பா இருக்கு. யார பார்க்க சிரிப்பா இருக்கு? யார் கேள்வி கேக்குறதுப்பா? சரி, உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சோம். சரியா? என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாராடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு செல்கதான் வீடு. என்னென்ன தேவைகள் அக்கா தங்கையை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாலாடு பண்பாடு. இதை
வேடம் பறந்தாலும் வெளிநாடு போனாலும் வீடு இங்கதான் வீடு. சரி Right. பாட்டு சூப்பரா? பாட்டு சூப்பர். சரி அப்ப சொல்லுங்க, யார் கொடுத்தது? அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி. வேற யார் கொடுக்க போறாங்க? எவ்வளவு அடிபட்டாலும் யார் கொடுக்கறது? அக்கா தங்கச்சி. ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே பாப்பா மட்டும் இவர் தான் மூடிய திறந்து வருவோம். யாரா நிக்கிறது? அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தம்பி. சரி எல்லாம் நிக்கணுமா? ரைட். உங்களுடைய 6 பேரும் நிக்கணும். என்ன? ரைட். பிடிச்சிருக்கா? அப்பா பாரு தன்னை தர்ற நான் நிக்கிறேன். நான் சிவாஜி கணேசன் தான். சரி அக்கா ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? ஹாப்பியா? சரி ஓகே சூப்பர். அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு? ஐயோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் அவங்களுக்கு. நீங்க என்ன இவ்வளவு எதிர்பார்க்கல? நான் இன்றைக்கு எதிர்பார்க்கல. எதையும் இன்றைக்கு நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் நான் எதிர்பார்க்கல. நாங்களும் எதிர்பார்க்கல. சொல்லி நாங்களும் ரொம்ப அல்ல. சரி ஓகே அம்மா இந்த அவங்களுக்கு ஃப்ரேம் உள்ளவா வந்துட்டு போங்க. ஃப்ரேம் கொஞ்சம் நான் முடிக்கிறேன். போ பாப்பம். என்ன வந்தது அம்மாக்கு? வேற என்ன வேறு ஃப்ரேம் தான் வந்தது. வாவ் அழகழகான ஒவ்வொரு கலர் சாரியில் நீங்கள் கொடுத்தது எடுத்த ஃபோட்டோக்களை போட்டு ஹாப்பி பர்த்டே சித்தியம்மான்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஃப்ரேம் முடிச்சிருக்கேன். அதான் சித்தி அம்மா. சித்தி அம்மா ரைட். நீங்க சொல்ல போறீங்க? நன்றி. ஓகே மகிழ்ச்சி எல்லாம். இந்த மகிழ்ச்சி என்னன்றைக்கு நிலக்கட்டு நீடிக்கட்டும். வாழ்க்கையில் வளமோட நலமோட ஆரோக்கியத்தில் வாழ வாழ்த்துறோம். கொஞ்சம் வாழைப்பழமாக சாப்பிடுங்க. நல்ல பழங்கள் நல்ல. சரி ஓகே ரைட். சரி அக்கா ஹாப்பி எல்லாம்? கேக் வெட்டிட்டீங்களே? வெட்டியாச்சே. அப்போ என்ன மாதிரி பேர் டான்ஸ் போடுவோம். அம்மா எங்க ஓரியல் மிக்கிய கூட்டமே ரெண்டு ஆடத்தானே ப்ரோ. என்ன ஓ என்ன மகிழ்ச்சி இல்லை வந்தது மகிழ்ச்சி இல்லோ. இப்போ 2 பாட்டு போடுறேன். 2 பேரும் ஆரியல் போட்டி. யார் வின் பண்றீங்களோ? அப்பர் சும்மா ஆடு அவன் இந்த பாட்டு காட்டுறோம். Right,